மாலை தூபம். மாலை தூபத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவ வார்த்தையின் நறுமணத்தை நாம் சுவாசிக்கும் இந்த வேளையில் நீங்கள் இணைந்திருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வெள்ளிக் கிண்ணம் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டம். இஸ்ரவேல் கோத்திரத் தலைவர்கள் பலிபீடத்திற்கு கொண்டு வந்த இந்த வெள்ளிக் கிண்ணம் வெறுமனே ஒரு சாதாரண பாத்திரம் இல்லைங்க. இது கிறிஸ்துவின் பலியோட ஆழத்தையும் அந்த மீட்பு உலகமெங்கும் எப்படி சென்றடைகிறது என்பதையும் ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டும் ஒரு உன்னதமான அடையாளம். முதலாவது, தட்டிற்கும் கிண்ணத்திற்குமான வித்தியாசத்தை பார்ப்போம். தட்டு தட்டையாக எல்லாவற்றிற்கும் வெளிப்படையாக இருக்கும் இல்லையா? அது சிலுவையில் அனைவர் முன்பாகவும் வெளிப்படையாக செலுத்தப்பட்ட மீட்பை குறிக்குது. ஆனா இந்த வெள்ளிக் கிண்ணம் ரொம்ப ஆழமானது. கிண்ணம் ஏன் ஆழமா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்துதான் வரும். இயேசு ஏதோ கடமைக்காக இயந்திரத்தனமா கீழ்ப்படியல, முழு மனதோட தன்னை அர்ப்பணித்தார். இரண்டாவது, இதோட எடைய கவனிச்சிங்கன்னா சரியா 70 ஷேக்கல். வேதாகமத்துல 70 அப்படிங்கிற எண் உலகத்துல உள்ள 70 ஜாதிகளையும், அதாவது முழு உலக மக்களையும் குறிக்குது. ஒரு தட்டிலிருந்து பொருட்கள் காத்துல ஈஸியா சிதறிடலாம். ஆனா ஒரு ஆழமான கிண்ணம் எதையும் சிந்தாமல் எப்படி பாதுகாக்கும்னு கவனிச்சிருக்கீங்களா? அதுபோலவே உலக மக்கள் அனைவருக்காகவும் செலுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பலியில எந்த தேசமும் கைவிடப்படாது. அது நம்மளை ஒருபோதும் இழந்து போக விடாது. மூன்றாவது, இந்த வெள்ளிக்கிண்ணம் நமக்கு ஒரு சவாலை வைக்குது. நாமளும் வெறும் தட்டு மாதிரி மேலோட்டமான நமக்கு வசதியான கீழ்ப்படிதலோடு நின்றுடக்கூடாது. நம்ம கீழ்ப்படிதல் நமக்கு வசதியான தூரம் வரை மட்டுமே போகுதா, இல்ல கிறிஸ்துவின் அன்பைப் போல அடியாழம் வரை சென்றுதா? ஆழமான இருதய அர்ப்பணிப்புக்கு நாம வளரணுங்க. ஆக மேலோட்டமான கீழ்ப்படிதலை விட்டுவிட்டு ஒருவரையும் இழந்து போகாமல் சிந்தாமல் பாதுகாக்கும் கிறிஸ்துவின் அன்பைப் போல நாமும் ஆழமான இருதய அர்ப்பணிப்போடு தேவனை பின்பற்றுவோம்.